அன்பார்ந்த சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள். இறைவன் ஒருவனே, ஓயாத விளையாட்டுக்காரன் அவன் ஒருவனே பலவாக உருவேற்கும் தீரன். ஓயாத விளையாட்டுக்காரன் அவன் ஒருவனே பலவாக உருவேற்கும் தீரன். மாயா விலாசத்தில் வீடு அவன் மலரடியை தினம் கண்டு மனமாற பாடு. நேயத்தில் மனம் நெய்து கொண்டால் எந்த நேரத்தும் நேருக்கு நேராக நிற்பான். நேயத்தில் மனம் நெய்து கொண்டால் எந்த நேரத்தும் நேருக்கு நேராக நிற்பான். காயத்தின் உள்ளும் துடிப்பான், அவனை காணவே அலைபவரை கண்டு நகை புரிவான். காயத்தின் உள்ளும் துடிப்பான், அவனை காணவே அலைபவரை கண்டு நகை புரிவான். ஐ திங்க் சுவாமி சின்மயான் தான் நினைக்கிறேன். அவர்கிட்ட இந்த மாதிரி கேட்கிறாங்க, there are so many gods, you have so many gods இல்லையே அப்படின்னாரு. Oh, you claim as though there is only one god இல்லையே அதுக்கும் அப்படின்னா there is only god for us அப்படின்னாரு. இறைவன் ஒருவன், ஒருத்தன் இறைவன் அந்த அர்த்தத்தில் மட்டும் சொல்லல. இறைவன் இங்கு இருப்பது இறைவன் ஒருவனே. அவன் எல்லா உயிரிலும் சிரிக்கின்றான். அப்படி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ அதைத்தான் இன்றைக்கு மகா பெரியவாள் நமக்கு சொல்லுகிறார். சுவாமிங்கிறது ஒருவர் தான். எல்லாரும் கேட்கிறாங்க, உங்களுக்கு மட்டும் என்ன 30 முக்கோடி தேவதைகள் தேவர்கள் அப்படின்னு மற்ற மதக்காரர்கள் நம்ம பரிகாசம் பண்றாங்க. ஆனா சுவாமி ஒருவர் தான். சுவாமி ஒருவர் தான். உங்களுக்கு மட்டும் என்ன 30 முக்கோடி தேவர்கள் மற்ற மதத்தினர் நம்மை பரிகாசம் செய்கிறார்கள். ஆனா சுவாமி ஒருவர் தான். அவரைத்தான் நம்ம பேச்சு வழக்குல தெய்வம் என்று சொல்லுகிறோம். தெய்வம் என்றாலே விதி என்று அர்த்தம். நான் இது வரைக்கும் எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை, பெரியவருடைய வாக்கு. தெய்வம் என்றாலே விதி என்று அர்த்தம். நாம் சுவாமி என்ற அர்த்தத்தில் தெய்வம் என்கின்ற பதத்தை உபயோகிக்கிறோம். சரியா? இப்போ தெய்வமும் தேவர்களும் ஒன்று என்று நினைத்து கொண்டு அதுல 33 கோடி தெய்வம் அப்படின்னு நாமும் மற்ற மதக்காரர்களோடு சேர்ந்து நம்முடைய மதத்தை பரிகாசம் பண்ணுகிறோம். இது நமக்கு எப்போ உண்டு. பாரதியார் இதைத்தான் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம்னார் அன்னைக்கு. என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம். இந்த கேள்விகள் நமக்கு முன்பு இருந்த கேள்விகள் அல்ல. 33 முக்கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற கேள்வி, அதை பத்தி கேள்வியே முன்பு நமக்கு எழவில்லை. இதெல்லாம் வெளிநாட்டு படையெடுப்பு, அதற்கு பிறகு ஆங்கிலேய ஆதிக்கம், அதனால் நம் மீது திணிக்கப்பட்ட இந்த ஆங்கில கல்வி. ஆங்கில தவறு இல்லை, இந்த ஆங்கில கல்வி நம்முடைய கல்வி, நம்முடைய பெருமைகள் பண்பாடுகள் அப்படி தள்ளிட்டு தான் இது வந்தது. இது வரலாற்று உண்மை. ஆங்கிலேயர்கள் செய்த சதி. இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால், இதை நீங்கள் ஏற்கவில்லை என்றால் அது வியப்புக்குரியது. அதான் அன்னைக்கே சொன்னான்ல, இந்த மடமை கல்வியால் மண்ணும் பயனில்லைன்னு சொன்னான் இல்லையா? ஏன் பிறந்தனன் இத்துயர் நாட்டிலேன் பாரதி சொன்னானே. கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் கவிதையில வரும். முன்னர் நாடு திகழ்ந்த பெருமையும் மூண்டிருக்கும் இந்நாளின் நிகழ்ச்சியும் பின்னர் நாடொரு பெற்றியும் தேர்கிலார் பேடிக் கல்வி பயின்று உழல் பித்தர்கள் என்ன கூறி மற்றெங்கண் உணர்த்துவேன் இங்கிவர்க்கென் உள்ளம் எரிவதேன். அததான் சொல்றார். நமக்கு இந்த கேள்வி இதுக்கு முன்னாடி வந்ததில்ல. இப்ப அவங்க மற்ற மதத்தரோடு சேர்ந்து அது என்ன 30 முக்கோடி அப்படின்னு. தெய்வம் வேற, தேவர்கள் வேற, அவ்வளவுதான் விஷயம். தெய்வம் வேற, தேவர்கள் வேற. ஆனா சுவாமி ஒருவர் தான். இதுதான் நம்முடைய மதம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முயற்சியும் எடுக்காமல் மற்றவர்களோடு சேர்ந்து நம்மையே பரிகாசம் செய்து கொள்வது எவ்வளவு கீழ்த்தரமானது. நம்முடைய வீட்டை நீங்களே பழிப்பீர்களா? நம்முடைய மனைவியை, நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய அம்மாவை நீங்களே பழிப்பீர்களா மற்றவர்களோடு சேர்ந்து கொண்டு? அப்படி செய்வீர்களானால் இதுவும் சரி, அப்படி செய்ய மாட்டீர்களானால் இதுவும் தவறு. இவ்வளவுதாங்க விஷயம். அவர் என்ன சொல்றாரு, கோர்ட்டுக்கு போகும்போது தாசில்தார் சூட்டு போட்டுன்னு போறாரு. பூஜை செய்யும் போது பஞ்சகச்சம் கட்டிக்கிட்டு பூஜை செய்யறாரு. மனைவி வீட்டுல இல்லாம அவரே சமையல் செய்யும் போது இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு சமையல் செய்யறாரு. வேற ஆள் இல்லையே, ஒரே ஆள் தானே அது. நம்ம சாதாரண மனிதர்கள். நம்ம வேலைக்கு தகுந்தபடி உடையை மட்டும் மாற்றிக் கொள்ளுகிறோம்.
ஆனால் சுவாமி என்பவன் சர்வசக்தன், யாவும் வலான், எல்லாம் வல்லவன். அவன் வேலைக்கு ஏற்ப அவனுடைய ரூபத்தையும் சுவாமி மாற்றிக்கொள்கிறார் என்று விளக்கம் சொல்லுகிறார். இவ்வளவு அழகு பாருங்க இது. அதாவது ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர்னு இருக்கு, அங்கிருந்தா வருது நம்முடைய தேவர்கள் இல்லையா. நம்ம நம்ம ஆட்கள் இடியை கண்டு பயந்து வணங்கினாங்க, மின்னலை கண்டு பயந்து வேதம் பண்ணாங்க. அது இதெல்லாம் பிதற்றல்ங்க. இடியை கண்டு மனிதன் பயந்திருப்பான், மின்னலை கண்டு பயந்திருப்பான், பிற்பாடு வியந்திருப்பான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல நான். ஆனா வேதத்துல நமக்கு காட்டப்படுகின்ற வழிபாடு அச்சத்தினுடைய வெளிப்பாடுன்னு நீங்களே நினைப்பீர்களானால், அதாவது நாமே நினைப்போமானால் நம்ம கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும். கவனமா அது பார்க்கணும், படிக்கணும், அதை பற்றி அவர் என்ன சொல்றாங்கிறது கேட்கணும். பயத்திலேயே வணங்கியிருக்காங்க, வியந்து போய் இல்லையா. கணந்தோறும் வியப்புக்கள் புதிய தோன்றும்னு பாரதி கொண்டாடுறானே. பாரதி மகாகவி, அதுல சந்தேகம் இல்லை. எங்கிருந்து வந்தது அந்த 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 வியப்புக்கள் புதிய தோன்றும் கொண்டாடுகின்ற, இயற்கையை கொண்டாடுகின்ற, பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தை கொண்டாடுகின்ற அந்த பொறி எங்கிருந்து வந்தது? வேதத்திலிருந்து வந்தது. வேதத்துல அச்சம் இருக்குமா? ஒரு சொல்லு இருக்காதே, அச்சம் இருக்காது. அன்பு இருக்கும், அறிவு இருக்கும், ஆழ்ந்த அறிவு இருக்கும், நுண்மையான உணர்வு இருக்கும், வியப்பு இருக்கும், வாழ்த்து இருக்கும், எல்லோருடைய நலன் கருதி செய்கின்ற கோரிக்கைகள் இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி எத்தனையோ அற்புதமான விஷயங்கள், நுண்மையான அழகியல் சார்ந்த விஷயங்கள் பொதிந்தது தானே வேதம். எனவே இறைவன் ஒருவனே, ஒன்று பரம்பொருள், நாம் அதன் மக்கள், உலகு இன்பக்கேணி. வேத வார்த்தை இது பாரதியார் நமக்கு கொடுத்திருக்கார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் படிக்காம நம்முடைய விஷயங்களை நாமே தெரிந்து கொள்ளாமல் மற்றவர்களோடு சேர்ந்து நம்மை பழிப்பது என்பது பாவச் செயல். அது குருட்டு பார்வை. அது நாம் மலினப்பட்டிருக்கிறோம் என்பதைத்தான் காட்டுகிறதே தவிர அது எந்த விதத்திலும் அறிவுடைமை ஆகிவிடாது. ஒரு விஷயம் நமக்கு புரியவில்லை என்கின்ற காரணத்தினாலேயே அதை பரிகசிப்பீர்களோ, அது அறிவுடைமையா? அது அறியாமை, அது ஆணவம் அல்லவா? அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நறுக்கென்று தைக்கின்ற மாதிரி நமக்கு மகா பெரிவாள் இதை காட்டி இருக்கிறார். அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர், அன்னவர்க்கே சரண் நாங்களே நிறைய கம்பர். குழந்தைகள்லாம் சேர்ந்து விளையாடுகிறது. அந்த விளையாட்டுலாம் இப்ப இருக்கான்னு தெரியல. நாங்க குழந்தைகளா இருக்கும் பொழுது சுவாமி வச்சு விளையாடுவோம். மணல் வீடு கட்டி குழந்தைகள் கடற்கரையிலையோ ஆற்றங்கரையிலையோ இன்றைக்கு செய்கின்றனோ தெரியாது. மணல்ல ஒரு மலை கட்டி, அந்த மலையில ஒரு கோவில் கட்டி, அந்த கோயில்ல ஒரு தெய்வத்தை வச்சு அந்த தெய்வத்துக்கு பூஜையை பண்ணி அதுக்கு நிவேதனத்துக்கு பண்டங்கள்லாம் வைப்பேன். அப்ப எல்லாம் மணல் தான். மணலை இப்படி வச்சா பாயசம், அப்படி வச்சா சோறு, இப்படி வச்சா அப்பம், அப்படி வச்சா வடை, அந்த மாதிரி. அப்புறம் இதுக்கு மலர்களுக்கு என்ன பஞ்சமா, பக்கத்துல இருக்கிற பூ. அதுல பிரான் என்று ஒரு கவிஞன் இருந்தான், என்னுடைய நண்பன், இப்ப இல்ல அவன். அந்த குழந்தைகளோட விளையாட்டை பத்தி எழுதும் பொழுது இந்த தங்க அரளிப்பூ பார்த்திருக்கீங்களா? தங்க அரளிப்பூ அதுதான் மணியா, கோயில் மணின்னு எழுதுவான். என்ன அழகு பாருங்க. தங்க அரளிப்பூ தான் குழந்தைகளுடைய சுவாமி விளையாட்டுல கோவில் மணியா. இப்படி விளையாடி கொண்டிருக்க ஒரு கூட களிமண்ணை கொண்டு ஒரு 4 கை சேர்ந்து பிசைஞ்சதுன்னா என்ன வேணுமோ தேவையான வடிவங்களை அது எடுத்து பண்ணிக்கும். அப்படி வெண்ணத்தாழி, கருட வாகனம், குதிரை வாகனம் எல்லாமே அந்த குழந்தைகளே அதுகள் வைக்கிற பேர் தான். இன்னும் இது கருடன் மாதிரி இல்லையன்ட்டு அங்க போய் நம்ம அறிவை பயன்படுத்தக்கூடாது. அது என்ன, இது கருடன் சொன்னா கருடன் தான், அது சொன்னா அங்க நிப்பான் கருடன், அது மாதிரி இருக்கும். பூவுக்கு பஞ்சம் இல்லை இப்படின்னு. அப்புறம் மந்திரம் வேத பாடசாலையில போய் கத்துக்கணுமா குழந்தைகள்? சிவாய நமக, விஷ்ணுவே நமகன்னு சொன்னா போதாதா? அம்மா காப்பாத்துன்னு சொன்னா போதாதா? அதை விட உசத்தியான மந்திரம் இருக்குமா? அது குழந்தைகள் சொல்லும். இப்படித்தான் சுவாமி. இது மட்டும் இல்ல, இதுல இந்த சுவாமி புறப்பாடு வேற உண்டு. அந்த மணலை வச்சு இந்த ஒரு நடவண்டி மாதிரி ஒண்ணு இருக்கும் முந்தி, அதுல சப்பரம்னு அதை சொல்லி அந்த சப்பரத்துக்கு மேல இந்த சுவாமியை வச்சு இந்த குழந்தைகள் ஊர்வலமா கொண்டு வரக்கூடிய விளையாட்டு நான் குழந்தையா இருக்கும்போது கூட விளையாடி இருக்கேன். என் குழந்தைகள் விளையாடினார்களா? இல்ல. அங்கிருந்து அந்த தலைமுறையிலிருந்து அது போயிருச்சு. இப்படி இந்த குழந்தைகளுடைய சுவாமி விளையாட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த தெருவில் மகா பெரிவா எதிர வருகிறார். எப்படி இருக்கும்? என்ன செய்யறாரு? ஏதோ குழந்தைகளுடைய விளையாட்டு, சின்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கு அப்படின்ட்டு போல, அந்த குழந்தைகள் கொண்டு வந்த அந்த சுவாமிக்கு தன்னுடைய தண்டத்தினால் வந்தனம் செலுத்தினார்கள். சன்னியாசி தண்டத்தினால வந்தனம் செலுத்தினார். கைகளால் கும்பிடு போட்டார். எப்படி? இந்த குழந்தைகள் கொண்டு வந்திருக்கிற இந்த மண்ணில் பிடிச்ச சுவாமிக்கு. அப்புறம் மடத்துல இருந்து கூப்பிட்டு அந்த சுவாமிக்கு தேங்காய் பழம்லாம் நிவேதனம் செய்ய சொன்னாராம்.
எப்படி இருக்கு பாருங்க, எப்படி ட்ரீட் பண்றாரு பாருங்க. ராமானுஜர் வாழ்க்கையில் இப்படி ஒரு காட்சி நடந்துரு இல்லையா, அதை நம்ம பார்த்துருக்கோம். நெடுஞ்சான் கடையா அவர் நமஸ்காரம் பண்ண அந்த கதையெல்லாம் பார்க்குறோம். இங்கே ஐயாவும் தண்டத்தினால வந்தனம் செலுத்தி கைகூப்பி தொழுது அதற்கு தேங்காய் பழம் கற்கண்டு தேங்காய் பழம் நிவேதனம் பண்ண சொல்லி இன்னும் நிறைய பழம் கற்கண்டு எல்லாம் அந்த சுவாமி எடுத்துட்டு வந்த அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க சொன்னாராம். அப்புறம் கையை தூக்கி இந்த குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணி மேல போக சொன்னார். குழந்தைங்களுக்கு படு குஷி. எப்படி இருக்கும்? இப்படித்தான் கிருஷ்ணன் விளையாடி இருப்பானோ துவாபர யுகத்துல கோகுலத்துல தோணுது இல்லையா? இப்ப சமீபத்துல நடந்த காட்சி இது. குழந்தைகளுடைய பக்தியை மதித்து அது வளர்வதற்கு ஊக்கமளிக்க பெரியவா கையாண்ட வழி என்று இதை சொல்லலாம். அது ஒன்று. அது மட்டும் இல்ல, இறைவன் ஒருவனே, அந்த ஒன்றான இறைவனையே எங்கெங்கும் பார்க்கின்ற அந்த சமதிருஷ்டி என்பது அவருடைய இயல்பு. அதனால கோயில்ல மட்டும்தான் இல்ல, தான் பூஜை செய்கின்ற சந்திரமௌலீஸ்வரர் அந்த பூஜையில மட்டும்தான் இல்ல, குழந்தைகள் கொண்டு வரக்கூடிய சாதாரண இந்த விளையாட்டு சாமி அவருக்கு நிஜ சாமி தான். அப்படி இருந்திருக்கு இல்லையா? அப்புறம் பிறர் செய்யக்கூடிய பூஜைகளை அவர் கௌரவிப்பார்கள் என்பது அவர் கூட இருந்த தொண்டர்களுக்கு தெரியும். இப்போ மடத்துக்கு அவரை பார்க்க வரக்கூடிய பக்தர்கள்ல தினசரி பஞ்சாயதன பூஜை பண்ணக்கூடியவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில செஞ்சு அவருடைய பூஜை அறைக்கு சென்று அந்த தெய்வங்களை பெரியவா கும்பிடுவார்கள் என்று நம்ம படித்து அறிகிறோம். அதே மாதிரி வெளியில போகிற இடங்கள்ல பிள்ளையார் கோயில் இருந்தா போறோம், அது இடிஞ்ச கோயிலோ சின்ன கோயிலோ ஆகம முறைப்படி அமைக்கப்பட்ட கோயிலோ இல்லையோ அதெல்லாம் பார்க்க மாட்டார் அவர். அந்த கோயில்ல அவர் புகுந்து சுவாமியை நமஸ்காரம் பண்ற வழக்கம் அவருக்கு உண்டு. இப்படி ஊக்கமளித்து கொண்டே இருப்பார். இந்த குழந்தைகளுடைய தெய்வத்தையும் குழந்தைகளையே தெய்வமாக கருதக்கூடியவர். தெய்வத்தை குழந்தையாக தன் மடியிலே உட்கார்ந்து அதை இன்னொரு குழந்தை பார்ப்பதையும் நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் குழந்தைகள் பக்தியோட அது பக்தியே ஒரு விளையாட்டா குழந்தைகளுக்கு தான் இருக்கும். நமக்கு இருக்கா விளையாட்டா? நமக்கு இல்லையே. ஒரு இயல்பான விளையாட்டா, ஒரு ஆஸ் a natural spontaneous expression அப்படித்தான் குழந்தைகளுக்கு இருக்கு. ஏன்னா ஆர்ட்லெஸ் கிரேஸ் என்பது குழந்தைகளுக்கே பிரத்யேகமானது. அது நமக்கு இல்லை. அந்த கிரேஸ் நமக்கு இல்லை. நமக்கு பயின்று முயன்று தான் வர வேண்டியதா இருக்கிறது. அப்படி இந்த குழந்தைகள் கொண்டு வந்த சுவாமியையும் அவர் கொண்டாடுகின்றார். அது அங்கேயும் தெய்வம்தான் குடிகொண்டிருக்கிறது என்பதை இந்த குழந்தைகளும் உணரும்படியும் பெரியவர்களும் உணரும்படியும் இதை செய்தி அருள் இருக்கிறார் என்பதை நாம பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு மகா வாக்கியத்தை பார்ப்போம். கண்ணில் கண்டவர்களிடம் எல்லாம் நம்முடைய நிலைமையை சொல்வதை விட கடவுளிடம் கஷ்டத்தை சொல்வது மேலானது. கண்ணில் கண்டவர்களிடம் எல்லாம் நம் நிலையை சொல்வதை விட கடவுளிடம் கஷ்டத்தை சொல்வது மேலானது. Instead of wailing about our woes before all and sundry, it is worthwhile confiding in God. இதான் விஷயம். ஏன்னா யாரும் யாருடைய கஷ்டத்தையும் அப்படி ஒன்றும் காது கொடுத்து உணர்வு பூர்வமா ஒரு ஆதரத்தோடு கேட்கிறவர்கள் இல்லைங்க, ரொம்ப குறைவு. அது அவங்கள பொறுத்த மட்டும் ஒரு இன்ஃபர்மேஷன் தான், ஒரு செய்தி. இப்போ ஒரு குழந்தைக்கு ஜுரம் வருதுன்னு அம்மா பாடாப்படுகிறான், ஆனா இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஜுரத்தை அவ எடுத்துக்க முடியுமா? முடியாது. அவனுடைய சஃபரிங் அப்படிதான். ஆனா அம்மா அங்க படுகிறாள், சிரமப்படுகிறாள், மனம் துயர் உறுகிறாள். ஆனா வெளியில வந்தோம்னா அப்படி இல்லை. யாரும் நம்ம துன்பங்களை கேட்க தயாரா இல்லை, நம்முடைய இன்பங்களையும் கேட்பதற்கும் பெருசா தயாரா இல்லை. எல்லாருக்கும் அவர்களுடைய துன்பம் அவர்களுடைய இன்பம் இதுலதான் அவருடைய மனம் ஈடுபட்டிருக்கிறது. இதுதான் அவர்களுக்கு வாஸ்தவமாக தெரிகிறது. எது வாஸ்தவம் நம்ம நினைச்சுக்கிறோம் அது சாஸ்வதமாய் போய் நம்ம உயிரை எடுக்குது, அதை நம்ம புரிந்து கொள்வதே இல்லை. இந்த இன்பம் இந்த இன்பம் துன்பத்தில் முடிகின்ற விஷயம் என்கின்ற அறிவு நமக்கு இல்லை. இந்த துன்பம் தான் இந்த இன்பத்தை கொண்டாடினால் இந்த துன்பம் தான் சாஸ்வதமாகும் என்கின்ற உணர்வு, அந்த அறிவு நமக்கு இல்லை. அதை புரிந்து கொள்ளணும். ஆனா எந்த சிரமமா இருந்தாலும் சரி நேர கடவுள்கிட்ட போய் சொல்லணும். எந்த நன்மை நமக்கு விளைந்திருந்தாலும் அது கடவுள்ப்பா கொடுத்தப்பா நல்லா இருக்கு, ஏன்பா இவ்வளவு கஷ்டப்படுத்துறேன்னு கொஞ்சம் பார்த்துக்க, உனக்கு தெரியாது இல்ல சொல்லி வைக்கிறேன்னு சொல்ல. நேர் ஹார்ட் டு ஹார்ட் டாக், இதயத்திலிருந்து இதயத்தில் பேசிக்கொள்ள மாதிரி தி லாங்குவேஜ் ஆஃப் தி ஹார்ட், அதுதான் தி பெஸ்ட் மீடியம் ஆஃப் வர்ஷிப், மீடியம் ஃபார் வர்ஷிப் என்று கூட சொல்லலாம். அப்படி நம்ம வைத்துக் கொண்டோமானால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கேட்பான். God is not deaf. அவன் கட்டாயம் அதை கேட்பான். உரிய காலத்தில் உரிய முறையில் நமக்கு அருளி நம்முடைய துன்பங்களை அகற்றுவான் என்கின்ற நம்பிக்கையோடு அவனை கும்பிடுவோம். வணக்கம்.